ஹலோ, வெல்கம் டு கலாஸ் கறிவேல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் நல்ல ஒரு ரெசிபியாக வந்திருக்கேன். அது என்னன்னா பாவைக்காய் வச்சு தான் பண்ண போகிறேன். ஒரு பாவைக்காவும் 2 பெரிய வெங்காயம் இருந்தால் நல்ல ஒரு கசப்பே இல்லாமல் பாவைக்காய் வச்சு ஒரு அவியல் பண்ண போகிறேன். நீங்கள் கட்டாயம் பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பண்ணி பார்த்து ஒரு ஃபீட்பேக்கை தெரியுங்க. நம்ம சாம்பார் இந்த வத்த குழம்பு, காரக்குழம்பு இது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாவைக்காய் அவியல் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. ஓகே, அது எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சனில் போய் பார்க்கலாம். அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய இந்த ரெசிபிக்காக நான் ஒரு பாவைக்காய் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ பாவைக்காவை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த 2 சைடும் 2 எண்டும் கட் பண்ணி த்ரோ பண்ணிடலாம். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஆனாலும் பிகினர்ஸுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை உள்ளே இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துடலாம். சிலவங்க இந்த விதையோடு சேர்த்து போட்டே குக் பண்ணுவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கழுகிட்டு கட் பண்ணிட வேண்டியது தான். நான் கழுகிட்டு தான் கட் பண்ணேன். இந்த மாதிரியும் கட் பண்ணலாம், நீளமாகவும் கட் பண்ணலாம். கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நைஸாக. ரொம்ப கெட்டியாக கட் பண்ணாதீங்க, இப்போ வதங்கிறதுக்கு டைம் ஆகும். நான் எல்லாத்தையுமே இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி பாவைக்காவையும் கட் பண்ணியாச்சு. நீ ஒரு கடாய் வச்சுருக்கிறேன், சூடாகட்டும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், அப்போ தான் நல்லது. கசப்பே தெரியாது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்க்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாவைக்காய் போட்டுட்டேன். அது கூட பெரிய வெங்காயத்தையும் போட்டுடலாம். இது ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப வேலை இல்லை, ரொம்ப டைமே ஆகாது. ஆனால் பாவைக்காய் நல்லா வதங்கணும், நல்லா வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன். எல்லாத்தையுமா நல்லா கிளறி விட்டுடலாம். தண்ணி எல்லாம் சேர்க்க வேண்டாம். மீடியத்துக்கு லோக்கு இடையில ஃப்ளைமை வச்சு நம்ம மூடி போட்டு வேக வைப்போம். தண்ணி சேர்த்து வேக வைக்கிறத விட இப்படி நம்ம வதக்கிறது தான் கசப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ வதங்கட்டும். அந்த டைமில் நாம் கொஞ்சம் தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிடலாம். ஒரு 3/4 கப்பு தேங்காய் துருவினது சேர்க்குறேன். முதல்ல 1/2 கப்பு, ரெண்டாவது 1/4 கப்பு சேர்த்தேன். இது கொஞ்சம் தேங்காய் வேணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. காரம் எல்லாம் நிறைய தேவையில்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன். அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், தினோண்டு புளி, கொஞ்சமாக புளி, நம்ம அவியலுக்கெல்லாம் சேர்க்குற மாதிரி புளி சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 சுற்றினா போதும், கொரகொரப்பாக அடைஞ்சு கிடச்சிடும். பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பாவைக்காவை பார்க்கலாம்.
கிளறி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணியே சேர்க்கலை, அதனால் இடையில கிளறி விட்டுக்கணும். வதங்கலை, இனி வதங்க வேண்டியிருக்கு. மூடி வச்சிடலாம். திருப்பியும் திறந்து பார்க்குறேன். மூணு 4 வாட்டி நம்ம திறந்து பார்த்து அது கிளறி விட்டு வெந்திருக்கா பார்க்கணும். கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும் வெந்திருக்கான்னு. பாருங்கள், கையில் எடுத்தப்போ இப்படியாவது நான் பாதி தான் வந்திருக்கு. இன்னியும் வேக வேண்டியிருக்கு, வதங்கட்டும். அதை வதக்கியே வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வெந்துடுச்சு, பார்த்தாலே தெரியுது. இப்போ கையில் எடுத்து பார்த்தா தெரியும். பார்த்தீங்களா, நல்லா வெந்துடுச்சு. ஒரு நிமிஷம் கூட இப்படி இருக்கட்டும். நம்ம இதில் அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த தேங்காய் விழுது சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா நம்ம அந்த தேங்காய் அரைச்சதெல்லாம் அந்த பாவைக்காவோட சேரணும். கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி பண்ணால் நம்ம அரைச்சது எல்லாமே அது கூட சேர்ந்து நல்லா இருக்கும். இது வந்து ஃப்ளேம் வேணால் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. தேங்காவோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். கொஞ்சம் கூட சால்ட்டு சேர்க்குறேன். சால்ட் செக் பண்ணிவிட்டு உங்கள் தேவைக்கு தக்கபடி சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த தேங்காயெல்லாம் நல்லா வெந்து அதோட பச்சை வாசம் எல்லாம் போய் கிடச்சா போதும். நம்ம பாவைக்காய் அவியல் ரெடி. சால்ட்டு கொஞ்சம் கூட சேர்க்குறேன், கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சூப்பராக இருக்குது நம்ம பாவைக்காய் அவியல். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துடலாம். அருமையாக கிடச்சிருக்கு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பே இருக்காது. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன். பாருங்கள், இவ்வளோ பிளேட்டுக்கு மாற்றிட்டு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்குறோம், தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறோம், கசப்பே தெரியாது. கொஞ்சமாக புளி சேர்த்துருக்குறோம். நான் சொன்ன மாதிரி வத்த குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.